வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, டபுள் பீன்ஸில் ரைஸ் பார்க்க போகிறோம். அதாவது டிஃபன் பாக்ஸ் கலந்து கொடுக்குற மாதிரி ஒரு சாதம் தான் நம்ம கலக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டபுள் பீன்ஸை வந்து நீங்கள் நைட்டே ஊற போட்டுட்டு ஓவர் நைட் ஊற போட்டு காலையில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், டபுள் பீன்ஸும் இது வேணுன்னா இப்படி ஃபுல்லாகவும் போடலாம், நீங்கள் பாதியாக கட் பண்ணியும் போடலாம். இப்போ இந்த பக்கம் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை. இஞ்சி வந்து ஒரு 1/4 இன்ச்சு, பூண்டு வந்து ஒரு 3 பல்லு. மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணது. வெங்காயம் பாருங்கள் நல்லா லைட்டாக கலர் மாறிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி. மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். நம்ம ஏற்கனவே வந்து டபுள் பீன்ஸ் வேக வைக்கும்போது வந்து உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதில் உப்பு இருக்கும். அதனால் இதில் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி பார்த்து மட்டும் உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். தனியா பொடி ஒரு 2 டீஸ்பூன். கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, வேக வச்ச டபுள் பீன்ஸ். நான் வந்து 200ல் இதை பாருங்கள், இது ஒரு கப்பு 200 கிராம். இந்த கப்புக்கு இந்த அளவுக்கு வந்து நான் வந்து காரம் உப்பு எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு காரம் உப்பு புளிப்பெல்லாம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால ஒரு 1.5 கப்பு வந்து தண்ணி விட போகிறேன். இப்போ வந்து ஒரு 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே கப்போ டம்ளரோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் ஒரு 1.5 கப்பு தண்ணி விட்டால் போதும். நான் வந்து இன்றைக்கி இந்த ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட போகிறேன். கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்செடுத்து நான் வந்து 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் அந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். இது நல்லா சேர்ந்து அரிசியும் தண்ணியும் நல்லா சேர்ந்தாப்புல கொஞ்சம் 3/4 பாகம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணியும் அரிசியும் வந்து ஒரே மாதிரி வந்து சரிசமமாக வந்துடுது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு, ஆக்சுவலாக ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் விசில்லாம் விட வேண்டாம். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கரெக்டாக வந்து ரெடி ஆகிருக்கும் ரைஸ். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து சிம்மில் வச்சுருவோம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்தாச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் அடங்கிட்டு இருந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுத்து. நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரெஷர் அடங்கிடுத்து பாருங்கள், திறந்து பார்த்துடலாம். இப்போது அதுக்கு மேலாக வந்து நெய் விட்டுருவோம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய டபுள் பீன்ஸ் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும். நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சொல்லியிருந்தேன்.
உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சிம்மில் வைக்கும்போது ஒரு 2 நிமிஷத்தில் கூட சில சமயம் கரெக்டாக இருக்கும், சில சமயம் 3 நிமிஷத்துலையும் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த சிம்மில் வைக்கும்போது கரெக்டாக அது மட்டும் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய டபுள் பீன்ஸ் ரைஸ் வந்து ரெடி. ரொம்ப சிம்பிள், ஈஸி, டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து தயிர் பச்சடி, ஸ்கூலுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் சிப்ஸு அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி